கடந்த 2 ஆண்டுகளில் எஸ்பிஎம் தேர்வில் 10A அல்லது அதற்கும் மேற்பட்ட மதிப்பெண்கள் பெற்ற 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு மெட்ரிகுலேஷன் கல்லூரிகளில் இட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடேக் தெரிவித்தார். இதில் 2024, 2025 கல்வி ஆண்டில் எஸ்பிஎம் தேர்வுகளில் 10A மற்றும் அதற்கும் மேற்பட்ட மதிப்பெண்கள் பெற்ற மொத்தம் 4,932 மாணவர்களுக்கு மெட்ரிகுலேஷன் கல்லூரிகளில் இடங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2025, 2026 கல்வி ஆண்டில் மெட்ரிகுலேஷன் கல்லூரிகளில் 6,029 மாணவர்களுக்கு இடங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக ஃபத்லினா சிடேக் விளக்கினார். மெட்ரிகுலேஷன் கல்வி திட்டத்தில் சேர்வது என்பது தகுதியின் அடிப்படையில் அமைந்துள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். 90 விழுக்காடு மாணவர்கள் கல்வி தகுதியை அடிப்படையாக கொண்டும், மீதமுள்ள 10 விழுக்காடு மாணவர்கள் அவர்களின் குடும்ப வருமானம், பின்னணி மற்றும் இன ரீதியான ஒதுக்கீட்டு அடிப்படையில் அவர்கள் புறப்பாட நடவடிக்கைகளில் கொண்டுள்ள திறன் ரீதியாகவும் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அவர் கூறினார். குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு 60 விழுக்காடு இடங்களும், எஞ்சிய 40 விழுக்காடு இடங்கள் நடுத்தர மற்றும் உயர் வருமானம் பெறுகின்ற குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமான பதிலில் ஃபத்லினா சிடேக் தெரிவித்தார். கல்வி தகுதியில் ஏ மதிப்பெண்களின் எண்ணிக்கையை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் மாணவர்களின் பிரிவில் உள்ள 4 முக்கிய பாடங்களின் தகுதி புள்ளிகளும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என்று அவர் விளக்கினார். எஸ்பிஎம் தேர்வுகளில் 10A மற்றும் அதற்கு மேல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு தானாகவே மெட்ரிகுலேஷன் இட வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று கடந்த ஆண்டு ஜூன் 28ஆம் தேதி அமைச்சரவை முடிவு செய்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் தொற்றா நோய்களை எதிர்த்து போராடுவதற்கான புதிய திட்டங்களில் கவனம் செலுத்தப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் டதஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 2ஆம் நிதி அமைச்சர் மற்றும் தொடர்புடைய நிறுவனங்களுடன் மேற்கொள்ளப்பட்ட கலந்துரையாடல்களுக்கு பின்னர் இந்த பரிந்துரை முன்வைக்கப்பட்டதாக அவர் கூறினார். நாட்டின் சுகாதார அமைப்பிற்கு சுமையை ஏற்படுத்தும் நீரிழிவு, உடல் பருமன் மற்றும் பிற பொது சுகாதார பிரச்சனைகளில் முக்கிய கவனம் செலுத்தப்படும் என்று அவர் விளக்கினார். குடியுரிமை மீதான 2024ஆம் ஆண்டு அரசமைப்பு சட்ட திருத்த மசோதா அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் அல்லது ஜூலை மாதத்தில் அமலுக்கு வரலாம் என்று உள்துறை அமைச்சர் டதஸ்ரீ சைஃபுடின் நசித்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். அம்மசோதாவை தேசிய பதிவகம் உட்பட பல தரப்புகள் சீராய்வு செய்துவிட்டதாகவும், மாட்சிமை தங்கிய மாமன்னரின் அனுமதியை பெற்றவுடன் அது செயல்பாட்டுக்கு வரும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தேவையான ஏற்பாடுகளை தற்போது செய்து கொண்டிருக்கிறோம் என்றும், நாடாளுமன்றத்தில் திருத்தங்கள் முடிவடைந்து விட்டதாகவும் அவர் கூறினார். ஆனால் அடுத்த ஆண்டில்தான் அது நடப்புக்கு வரும் என்றும், கொள்முதல் படிவங்களில் செய்யப்படும் மாற்றங்கள் போன்ற பணிகள் இன்னும் எஞ்சி உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மலேசியாவில் கடந்த 2022ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை 3 உளவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் இருவர் சீனாவைச் சேர்ந்தவர்கள் என்றும், மற்றொருவர் உள்நாட்டுக்காரர் என்றும் உள்துறை அமைச்சர் டதஸ்ரீ சைஃபுடின் நசித்தியோன் இஸ்மாயில் மக்களவையில் தெரிவித்தார். இஸ்ரேலின் மொசாட் உளவு அமைப்பிற்கு வேவு பார்த்த தனியார் புலனாய்வாளர் நிடாரா ஹாயு ஜைனால் எனும் மலேசிய பெண் கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் கைது செய்யப்பட்டார். கடந்த ஆண்டு செப்டம்பர் 28ஆம் தேதி கோலாலம்பூரில் ஒமார் அல் பைசி மற்றும் முகமது அல் ஹடாட் ஆகிய 2 பாலஸ்தீனர்கள் கடத்தப்பட்ட சம்பவத்தில் நிடாரா ஹாயுவுக்கு 1 லட்சம் வெள்ளி வழங்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது என்று சைஃபுடின் குறிப்பிட்டார். ஆம்லா எனப்படும் கள்ள பண பரிமாற்றம், பயங்கரவாதத்திற்கு நிதி அளிப்பு மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகள் வாயிலான தடை சட்டத்தின் 4(1)B பிரிவின் கீழும், 1961ஆம் ஆண்டு கடத்தல் சட்டத்தின் 3வது பிரிவின் கீழும் அப்பெண் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. 50,000 வெள்ளி பிணை உறுதியில் கடந்த நவம்பர் மாதம் அவர் விடுவிக்கப்பட்டார். அவர் மீதான வழக்கு விசாரணை கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. சீனாவை சேர்ந்த லீ லூரோங் மற்றும் ஜென் ஜூன்ஹாவோ ஆகியோர் இவ்வாண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். தற்காப்பு அமைச்சு மற்றும் போலீஸ் பயிற்சி மையம் ஆகிய பாதுகாப்பு கட்டுப்பாட்டு பகுதிகளின் வான்வெளியில் ட்ரோன்களை பறக்கவிட்ட குற்றத்துக்காக அவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவ்விரு நபர்களும் 14.27 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு படப்பதிவு செய்துள்ளனர்.
6000க்கும் மேற்பட்ட புகைப்படங்களையும் அவர்கள் பதிவு செய்து வைத்திருந்தனர் என்று சைஃபுடீன் கூறினார். முறையான அனுமதி பெறாமல் அதிகாரத்துவ தகவல்களை சேகரித்ததற்காக 1972ஆம் ஆண்டு அதிகாரத்துவ ரகசிய சட்டத்தின் 3A மற்றும் 4(1) பிரிவுகளின் கீழ் அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அந்நபர்கள் சுங்கைபுலோ சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் மீதான வழக்கு செப்டம்பர் 11ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது என்று சைஃபுடீன் கூறினார். ஜூன் மாதத்திலிருந்து பினாங்கு சாலை போக்குவரத்து துறை பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த 38 சொகுசு வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளது. அவற்றில் பெரும்பாலும் முக்கிய நபர்களுக்கு சொந்தமானவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓப்ஸ் லக்ஸரியின் போது செல்லுபடியாகும் சாலை வரி மற்றும் காப்பீடு இல்லாததை அடுத்து 10 மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள இந்த வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக மாநில ஜேபிஜே இயக்குனர் ஜுல்கிஃப்லி இஸ்மாயில் தெரிவித்தார். இந்த வாகனங்களுக்கு சாலை வரி செலுத்தப்படாததால் அரசாங்கம் 77,400க்கும் அதிகமான வருவாயை இழந்துள்ளதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.